Hello everyone, welcome to Developer's Life. I am Sena. இன்னைக்கு நம்ம ரோலக்ஸ் ஐபிஓ பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐபிஓனா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, லிஸ்டிங் கெயின்ஸ் எப்படி எடுக்கிறது, இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சொன்னனால ரிப்பீட்டடாக இருக்குமேன்றனால நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். பார்ட் டைமாக வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதோட பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு லிஸ்டிங் கெயின்ஸ் மட்டும் எடுத்துருங்க. அண்ட் இது வந்து சேஃப், அந்த ஐபிஓ வந்து ரொம்ப சேஃப். உங்களுக்கு அலோகேட் ஆகலைன்னா உங்கள் மணி ரிட்டர்ன் பேக் ஆயிரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. அலோகேட் ஆகி இன்கேஸ் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஹோல்டில் போடலாம். ஸோ அதனால் இது வந்து 100% சேஃப்னு நான் சொல்லுவேன். வாங்க ரோலக்ஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம், ஐபிஓ டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இதுதான் ரோலக்ஸ் ரிங்ஸோட கம்பெனியோட வெப்சைட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க என்னென்ன காம்பனன்ட்ஸ் தயார் பண்ணுறாங்க. இன்ஜின் ரிலேட்டடாக, சாசிஸ் ரிலேட்டட், டிரான்ஸ்மிஷன் ரிலேட்டட், இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் அவங்க தயார் பண்ணுறாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கீழே வருது. இப்போதைக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொஞ்சம் டவுனில் இருந்தாலும் நெக்ஸ்ட் இயர் நல்லா பூமில் இருக்கும். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனி, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. இது என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் 30th. உங்களுக்கு அலாட்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 4th. அன்றைக்கே உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் அலர்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு. அலர்ட் ஆகிடுச்சுன்னா ஆகஸ்ட் 5th வந்து உங்கள் மணி, ஆகலைன்னா ஆகஸ்ட் 5th வந்து ரிட்டர்ன் பேக் ஆகிடும். அலர்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் 9th வந்து உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அதோட ஈக்விட்டிஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அன்றைக்கி நீங்கள் வந்து லிஸ்டிங் கெயின் எடுத்துக்கலாம். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 lakh, மேக்ஸிமம் 13 lots இருக்குது. ஸோ உங்களுக்கு பேஸ்டான உங்கள் எவ்வளோ மணி இருக்கோ அதுபடி நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் 13 lots வரையும் போகலாம். ஸோ உங்களுக்கு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணணுன்னா ஒன்லி 2 lots மட்டும் அப்ளை பண்ணால் போதும். என்னையே கேட்டிங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணுவேன். எதுக்குன்னா லிஸ்டிங் கெயின்ஸ்க்காண்டி அப்ளை பண்ணுவேன். இது ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 1 or 2 weeksக்கு அப்புறம் இதோட ஈக்விட்டி வேல்யூ வந்து கொஞ்சம் குறையுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் லிஸ்ட் ஆனோடனே 1 or 2 daysல நீங்கள் வந்து அதோட லிஸ்டிங் கெயின்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸிட் ஆகிடுங்க. மறுபடியும் இது கீழே வந்தோடனே நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, thank you. Bye bye.